ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சீம்பால் தான். இது வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு சீம்பால் இருக்கும். என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மாடு கண்டு போட்டுச்சு. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் டே வந்து சீம்பால் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குட்டீஸ்களுக்காக வாங்கிட்டு வந்தான் என் தம்பியும். இது காய்ச்ச அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்துச்சு. இன்னொரு விஷயம், சீம்பால் வந்து ரொம்ப பியூராக இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பழுப்பு கலரில் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த பால் காய்ச்ச வீடே எவ்வளோ மனமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு அழகாக வந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து சின்ன வயசில் நிறைய மாடெல்லாம் வளர்த்துருப்பாங்க. ஸோ அம்மா சொன்னாங்க, இந்த சீம்பாலில் வந்து கொஞ்சமாக காய்ச்சி திரண்டு வர ஸ்டேஜில் வந்து ஒரு 5 ஏலக்காய் இல்லை ஒரு 3 ஏலக்காவாவது தட்டி பொடி பண்ணி நல்லா உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா அந்த சீம்பாலோட கவுச்சி வாசனை இல்லாமல், பால் வாசனை இல்லாமல், ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து அதை காய்ச்சிட்டு அதில் ஒரு 1/4 கப் அவளுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் தான் இன்றைக்கி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஸோ ரொம்ப டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அட் சேம் டைம் இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு மதுரையிலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாடு வந்து அவங்க வீட்டில் கண்டு போட்டு 10 நாள் ஆச்சு. இவனுக்கு பேருமே கருப்புன்னு வச்சுருக்கோன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி என்ன மாடு கண்டு போடுற விஷயமாவே தான் எல்லாம் கேள்விப்பட்டுட்ருக்கேன்.